வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமோ கிச்சன். வாங்க, இன்றைக்கி முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு தாங்க வைக்கிறோம். ஒரு குருமா டைப்பில். இப்போ முருங்கைக்காய் வெந்துட்டுருக்கு. மஞ்சள் போட்டு முருங்கைக்காயை வேக வச்சுருக்கோம். வெந்துட்டுருக்கு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி 2, ஒரு வெங்காயம், பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், தேங்காவும் சோம்பும். தேங்காய் ஒரு 3 10 அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை அரைச்சி நம்ம கடைசியாக ஆட் பண்ணணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம ஒரு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். சுவையான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு குருமா டைப்பில் கிடச்சிருங்க நமக்கு. இது எல்லாத்துக்குமே டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செய்யலாம். அதில் வெண்டைக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், சோம்பு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுலேயே நம்ம தேவையான ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 3-4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் இதில் ஆல் பர்பஸ் மிளகாத்தூளும் போட்டாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வெந்துருச்சு. இதுலேயே நம்ம தக்காளியும் போட்டுடலாம். தக்காளியும் சேர்ந்து வந்துட்டுருக்கட்டும். ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம அரைச்ச விழுதை இதில் போட்டுருவோம். அரைச்ச விழுதை போட்டுட்டு தாளிப்பு கொடுத்தா சரியா போச்சு. நல்லா மிக்ஸி வாஷ் பண்ணி அந்த தண்ணியால் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் அதில் ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முருங்கைக்காயோட சேர்ந்து குழம்பு கொதிச்சுட்ருக்கு. இந்த மசாலா ஸ்மெல் போட்டோம். அதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்புக்கு போயிடுவோம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதக்கி போட்டால் தாளிப்பு கொடுத்தா சிறப்பு குழம்பு ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.